ஏகப்பட்ட யுத்தங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ரஷ்யா, உக்ரைன், இஸ்ரேல், ஹமாஸ் இப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த இடத்துல ஸ்வீடன் மாதிரியான நாடுகள் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைந்து வருகிறார்கள். என்ன விக்கி சொல்கிற? ஸ்வீடன் கிட்டத்தட்ட ஒரு 100-120 வருடங்கள் நாங்கள் எந்த பக்கமும் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஸ்வீடன் இப்போது ரஷ்யாவுக்கு எதிராக நாங்கள் நிற்போம், நாங்கள் நேட்டோவுக்குள்ளே ஐக்கியமாயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஸ்வீடன் கண்டிப்பாக பெரிய பெரிய முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. அதனுடைய ஒரு குட்டி உருவத்தை இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த செய்தி உங்கள் காதுகளுக்கு வந்த பிறகு என்னையா இது, இவ்வளோ நாள் இதெல்லாம் தெரியாமல் போச்சே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதே மாதிரி ஏகப்பட்ட செய்திகள் இருக்குது. எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். F-35 கில்லர் அப்படிங்கிறத ஸ்வீடன் உருவாக்குகிறது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? பட் உருவாக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 2 விஷயங்கள் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ட்ரோனை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆளில்லா விமானம் அப்படின்னு நம்ம சொன்னால் கூட இந்த ஆளில்லா விமானத்தில் இப்போ ஏகப்பட்ட வெரைட்டி வந்துருச்சு. ஒன்று தன்னைத்தானே போய் அழித்து கொள்ளும், இன்னொன்று கண்காணிப்பதற்காக மட்டுமே பயன்படுத்தப்படும், இன்னொன்று ஃபைட்டர் ஜெட்டுக்கு பதிலாக ஆளில்லா விமானத்தை பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்ததா ஸ்வாம் ட்ரோன்ஸ். ஒரு கூட்டம் ட்ரோன்ஸ் ஒரே மாதிரியான ஒரு டார்கெட்டை அழிப்பதற்கு இல்லாட்டி ஒரு டார்கெட்டை அழிப்பதற்கு உருவாக்கப்பட்டது தான் ஸ்வாம் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாம் அவங்க மனசில் இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம ஸ்வீடனை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்வீடன் அப்படின்னு சொல்லும் போதே ஏகப்பட்ட நாடுகள் அடுத்த ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் அப்படிங்கிறதெல்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்க. அதில் US, UK இருக்காங்க, ஃப்ரான்ஸ் இருக்காங்க, இந்தியா இருக்காங்க, ரஷ்யா இருக்காங்க, சீனா இருக்காங்க. இவங்க எல்லாருமே அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் யாருமே கேள்விப்படாத இப்போ ஸ்வீடன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில நபர்களுக்கு நமக்கு தெரியும் அவங்க கிட்ட என்ன ஃபைட்டர் ஜெட் இருக்குது அப்படின்னு சொல்லி. பட் ரொம்ப பெரிய அளவில் ரொம்ப பிரசித்தமாக பேசப்பட்ட ஒரு நாடு ஸ்வீடனா என்று கேட்டால் இல்லை. ஆனால் இப்போ உருவாக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஏர் டாமினன்ஸ் ஃபைட்டராக இருக்கட்டும், அப்படி இல்லைனா யூரோப்ஸினுடைய FCAS இருக்கட்டும், அமெரிக்காவினுடைய ஏகப்பட்ட புதிய வெரைட்டிஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே கில் பண்ணுற மாதிரி ஸ்வீடன் ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஹாட் டாபிக். ஒருவேளை இந்த ஹாட் டாப்பிக்கை நம்ம ஊடகம் பேசுறதுக்கு இன்னும் 1 மாதம் காலம் எடுக்கலாம். சாப் அப்படிங்கிற நிறுவனத்தை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். கிரிப்பன் அப்படிங்கிற ஃபைட்டர் ஜெட் தான் அவங்களுடையது. பட் இந்த சாப் அப்படிங்கிற இந்த நிறுவனம், ஸ்வீடனுடைய இந்த நிறுவனம் சாதாரண நிறுவனம் கிடையாது. இவங்களுடைய அந்த யோசனைக்கான மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கிறாங்கன்னா அடுத்த 10 வருஷத்துக்கு பிறகு தான் இன்னொரு நாடு அதை கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்லி வரலாறு சொல்லுது. வரலாறு ரொம்ப முக்கியம் அமைச்சரே அப்படின்னு சொன்ன மாதிரி சாபினுடைய வரலாறை நம்ம படிக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம போயிங்களுடைய வரலாறை படிச்சிருக்கோம், BYD, டெஸ்லா இவங்களுடைய வரலாறையும் படிச்சிருக்கோம். இதெல்லாம் பார்க்கலன்னா TP ட்ரூப்ஸ் தயவு செஞ்சு பார்த்துருங்க. இதெல்லாம் மோஸ்ட் வேல்யூடு வீடியோஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அதுக்குள்ளே டேட்டா கொட்டி இருக்குது. அதே நேரத்தில் சாப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வீடியோவும் ரொம்ப முக்கியமான வீடியோ தான். ஒருவேளை இதை பார்த்து நீங்கள் நிறைய வீடியோ இதே மாதிரி வேணும்னு கேட்டால் இந்த ஒரு பிளேலிஸ்ட்டே செமையான ஒரு பிளேலிஸ்ட்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் சொன்னேன் எல்லாமே மோஸ்ட் வேல்யூடு டேட்டா அப்படின்னு சொல்லி. இந்த உலகத்திலேயே எந்த கண்டுபிடிப்பு ரொம்ப சிறந்த கண்டுபிடிப்பு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க? இங்கேருந்து அங்கே உடனடியாக ஒரு ஃபைட்டர் ஜெட்டு போகிறதா, அதாவது ரொம்ப அதிவிரைவான ஃபைட்டர் ஜெட்டை கண்டுபிடிப்பதா, இல்லை ஒரு நாட்டையே அழிப்பதற்கான அணுகுண்டு இல்லாட்டி அதையும் மீறிய ஒரு குண்டை கண்டுபிடிப்பதா? அதெல்லாம் தாண்டி முக்கியமான கண்டுபிடிப்பு என்ன தெரியுமா? டேட்டாவை கண்டுபிடிப்பது. ஒரு யுத்த காலத்தில் இப்போ இருக்கக்கூடிய வார்ஃபேரில் ஒரு நாடு இன்னொரு நாட்டை தோற்கடிக்க வேண்டும் என்றால் அந்த நாட்டினுடைய டேட்டாவை இந்த நாடு, எதிரி நாடு பிடித்து கொள்ள வேண்டும். எந்த இடத்துலையுமே அது ஆதி காலத்தில் நடந்த யுத்தத்திலிருந்து இப்போது நடந்த யுத்தம் வர எதிரி என்ன மூவ் பண்ணுறான், அவனுடைய அசைவுகள் எங்கெங்கே இருக்குது, அவன் எந்த மாதிரியான ஆயுதங்களை வச்சுருக்கான், அவன் எப்படி ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுவான் அப்படிங்கிறத நம்ம நாடு தெரிந்து கொண்டால்தான் நம்மளால் அதுக்கு தகுந்த மாதிரியான முடிவுகளை எடுக்க முடியும். ஸோ டேட்டா தான் இங்கே எல்லாத்தையுமே தீர்மானிக்க போகிறது. அப்படிப்பட்ட டேட்டாவை எவ்வளவு ஸ்பீடாக நம்ம எடுக்கிறோம், அந்த டேட்டா எவ்வளோ அக்யூரஸியாக எடுக்கிறோம், அந்த டேட்டாவை எடுக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் நவீன வார்ஃபேர்னுடைய முக்கியமான விஷயம். டேட்டாவை எடுக்கிறது அவ்வளோ கஷ்டமாக விக்கி. ரஷ்யாவினுடைய 10 இராணுவ வீரர்கள் வரப்போகிறாங்க அப்படின்னா சேட்டலைட் வழியாக நமக்கு தெரிஞ்சிட போகுது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் சேட்டலைட் ஒர்க் ஆகிற அளவுக்கு அடுத்ததான் நம்ம ட்ரோன் அனுப்பி பார்க்கணும். ஏன்னா ட்ரெஞ்சஸ் இருக்குது. ட்ரெஞ்சஸ் வழியாக போகிறாங்கன்னா, பதுங்கு குழிகள் வழியாக போகிறாங்கன்னா அதை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? அதையும் தாண்டி நிறைய வழித்தடங்கள் இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையுமே ஒரு ஆளால் செக்ரிகேட் பண்ண முடியும் அப்படின்னா அது ஸ்வீடனுடைய சாப் அப்படிங்கிற இந்த நிறுவனம் தயாரிக்கக்கூடிய விஷயங்களால் கண்டுபிடிக்க முடியும்.
இவ்வளோ பில்டப் கொடுத்துட்ட, இதுக்கு ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும். ஸோ ஸ்வீடனுடைய இல்லாட்டி சாபினுடைய சீக்ரெட் வெப்பன் அப்படிங்கிறது டேட்டா டாமினன்ஸ். இந்த வார்த்தையை எழுதி வச்சுக்கோங்க. யங்ஸ்டர்ஸ், மாணவர்கள் மாணவிகள், டேட்டா டாமினன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக படித்தே ஆக வேண்டும். இந்த டேட்டா டாமினன்ஸ் அப்படிங்கிறத ஸ்வீடன் எப்போ இருந்து செய்கிறாங்க? கிட்டத்தட்ட ஒரு 1980. இந்த காலகட்டத்தில் 2 விமானங்கள், ஸ்வீடனுடைய விமானங்கள் பறக்குது. எக்ஸாக்டாக சொல்ல போனால் JA-37 விகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த JA-37 விகன் அப்படிங்கிற 2 விமானங்கள் பறக்குது. இந்த 2 விமானங்கள் பறக்கும்போது இந்த 2 விமானங்களுடைய வித்தியாசம், இடைவெளி எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 40 மைல் தொலைவு. 40 மைலுக்கு அந்த பக்கம் ஒரு விமானம், இந்த பக்கம் ஒரு விமானம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சிஸ்டம் என்ன? அந்த விமானத்துக்கு எதிரிகள் யாராவது வந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அந்த விமானத்தினுடைய ரேடார் அப்படியே சிக்னலை விட்டு 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 பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த விமானத்துக்கு யாராவது எதிரிகள் வந்துட்டு இருக்காங்கன்னா இந்த விமானத்தினுடைய ரேடார் சிக்னலை விட்டு விட்டு ஏதாவது எதிரிகள் இருக்காங்களா அப்படிங்கிறத கவனித்து கொண்டே இருக்கும். ஆனால் 1980லேயே ரேடார் சைலண்ட் மிசைல் என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறத செய்தது ஸ்வீடன் சாப் நிறுவனம் தான். அதுவும் இந்த JA-37 விகன்ஸ் அப்படிங்கிறதுல செஞ்சுருந்தாங்க. இவங்க என்ன தெரியுமா செய்வாங்க? 40 மைல் தொலைவில் பறந்துட்டு இருக்கக்கூடிய அந்த விமானத்துக்கும் இந்த 40 மைல் தொலைவில் இந்த பக்கம் இருக்கக்கூடிய விமானத்துக்கும் இடையே ஒரு நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணுவாங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. 1980களில் ஒரு நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணி அந்த நெட்வொர்க் வழியாக ஒரு விமானம், அந்த ஏங்கிற விமானம் இருக்குல்ல, அந்த ஏ விமானத்தினுடைய ரேடாரை இந்த பக்கம் இவங்களால பார்க்க முடியும். எந்த விதமான சிக்னலும் அனுப்பாமல் டைரக்ட் லிங்க் வழியாக அந்த விமானத்தினுடைய ரேடாரினுடைய ஒரு இமேஜை இந்த விமானத்தினுடைய பைலட் பார்க்க முடியும். இதனால் என்ன நடக்க போகுது விக்கின்னு கேட்டால், இந்த விமானத்திலேருந்து எந்த கம்யூனிகேஷனுமே இல்லை, பி அப்படிங்கிற விமானத்திலேருந்து எந்த கம்யூனிகேஷனுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது எதிரி நாட்டிடம் ஒரு சிக்னல், எதிரி நாடு இந்த சிக்னல் எல்லாமே ஜாம் பண்ணி பார்க்கும்போது ஒரு விமானம் வர்றது தெரியும், ஏ அப்படிங்கிற விமானம் வர்றது தெரியும். ஆனால் பி அப்படிங்கிற விமானம் வர்றது தெரியவே தெரியாது. ஏன்னா அந்த விமானத்திலிருந்து எந்த விதமான சிக்னலும் வெளியேறவில்லை. வெளியேறினா தானே அதை தடுத்து இன்னொரு விமானம் வருது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியும். சரி, இந்த விமானம் அப்படின்னு சொல்லி ரேடாரே இல்லாமல் அந்த ரேடாரினுடைய இமேஜ் எடுத்து இந்த விமானம் என்ன செய்யும்னா ஒரு மிசைலை என்கேஜ் பண்ணிவிடும். அந்த மிசைல் இவங்க 2 பேருக்கும் ஒரு டார்கெட் இருந்துச்சுல, அந்த டார்கெட்டை போய் அடிக்கும். இந்த மிசைல் எங்கேருந்து வந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது, ஆனால் அந்த மிசைல் வரும். அப்படி ஒரு டிசைன் செஞ்சு வச்சுருந்தாங்க 1980களில் சாப் அப்படிங்கிற இந்த நிறுவனம், ஸ்வீடனுடைய நிறுவனம். இது அமெரிக்கா மிரண்டுட்டாங்க. என்னையா இது, எங்கேருந்து மிசைல் வந்துச்சு, எப்படியா இதெல்லாம் சாத்தியப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அமெரிக்கா தலைக்கீழ உட்காந்து யோசிச்சு பார்க்குறாங்க. கடைசி அவங்களால இப்படி ஒரு சிஸ்டத்தை செய்ய முடிந்தது எப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2005வது வருடம். கிட்டத்தட்ட 25 வருஷம் எடுத்துச்சு. 2005வது வருடத்தில் அவங்களுடைய F-22 ராப்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ராப்டர் விமானத்தில் தான் இந்த மாதிரி டைரக்ட் டேட்டா லிங்க் அப்படிங்கிறத அவங்க அறிமுகம் பண்ணுறாங்க. ஸோ இந்த டேட்டா ஷேரிங் அப்படிங்கிறத அன்றைய நாடுகள் ரொம்ப கவனமாக பார்த்தாங்க. எப்படி இந்த ஒரு டேட்டா ஷேரிங் அப்படிங்கிறது நடந்துச்சு. நான் ஏதோ சொல்கிறேன், ஒரு ரேடார்னுடைய இமேஜ் இந்த பக்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, பட் அதோடி மட்டும் அவங்க நிப்பாட்டலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது யார் வேணாலும் செஞ்சிடலாம் ஒரு நெட்வொர்க்கை வச்சு. ஆனால் அதோடி மட்டும் அவங்க செஞ்சாங்களான்னு கேட்டால் இல்லை. அடுத்து அவங்க செஞ்ச விஷயம் என்ன தெரியுமா? JAS-39 கிரிப்பன். இந்த JAS-39 கிரிப்பன் அடிப்படையில் 1990களில் பில்டின் டேட்டா லிங்க் அப்படிங்கிறது உருவாக்குறாங்க. இந்த டேட்டா லிங்க் வழியாக டார்கெட்டிங் இன்ஃபர்மேஷன், எது டார்கெட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத ஷேர் பண்ண முடியும். சென்சார்ஸினுடைய டேட்டா, ஒரு விமானத்தினுடைய சென்சார் டேட்டாவை ஷேர் பண்ண முடியும். மிஷன் அப்டேட் அப்படிங்கிறத ஷேர் பண்ண முடியும் ரியல் டைமில் இந்த விமானம் அடுத்த விமானத்துக்கு ஒரு ரியல் டைம் டேட்டாவாக இந்த மிஷன் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த மிஷனில் இப்படி ஒரு விமானம் விபத்து நடந்துருச்சு, இந்த மிஷன் இது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி. பட் இது எங்கேயாவது ரேடியோ கம்யூனிகேஷன் நடக்குமா? ஏன்னா 2 விமானத்துக்கு இடையில் இதெல்லாம் நடக்கும்னா ரேடியோ கம்யூனிகேஷன் வேணால் எதுவுமே வேணாம். அடுத்ததான் அவங்க அடுத்த கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறாங்க, கிரிப்பன் E-F. இந்த கிரிப்பன் E-F அப்படின்னு சொல்கிறதுல சிச்சுவேஷனல் அவேர்னஸ் இன்டு சிங்கிள் யூனிஃபைடு காம்பேக்ட் பிக்சர் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு ஃபார்மேஷனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அது 4 ஷிப் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 ஷிப் ஃபார்மேஷன் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, 4 விமானங்கள் ஒரே நேர்கோட்டில் பறக்கிற மாதிரியான ஃபார்மேஷன். இந்த 4 விமானங்கள் எப்படி பறக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த பைலட் அந்த பைலட்டை இல்லாட்டி இந்த 3 பைலட் இன்னொரு பைலட்டினுடைய உத்தரவை கேட்டு நடப்பார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். பைலட்டு பேசுவாங்க, ரேடியோ சிக்னல் வழி அங்கங்கேயும் மாற்றி சொல்லுவாங்க. ஆனால் இப்போது ஸ்வீடன் என்ன கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்கன்னா, இந்த 4 விமானங்கள், ஒரு விமானத்தில் கிட்டத்தட்ட 40 ஆண்டனா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 4 விமானத்தினுடைய ஆண்டனாவையும் ஒன்றா கனெக்ட் பண்ணுவாங்க.
அதுவும் வித்தவுட் எனி டேட்டா கம்யூனிகேஷன், அவங்களுடைய டைரக்ட் லிங்க் வழியாக கனெக்ட் பண்ணுவாங்க. இப்படி டைரெக்டாக கனெக்ட் பண்ண பிறகு இந்த 4 விமானங்களும் ஒரு சேர கீழே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணும். அப்படி அனலைஸ் பண்ணுற டேட்டாவை 4 விமானங்களுக்கும் ஷேர் பண்ணும் அந்த ஒரு சிஸ்டம். அப்படி 4 விமானங்களுக்கும் ஷேர் பண்ணுறதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டால், அந்த விமானத்தில் ABCD அப்படின்னு சொல்கிற விமானம் இருந்ததுன்னா ஏ விமானத்தில் எந்த மாதிரியான வெப்பன் இருக்குது, பி விமானம் எத்தனை குண்டுகளை போட்டிருக்கு, சி விமானத்தில் ஃபியூவல் எவ்வளோ இருக்குது, டி அப்படிங்கிற விமானம் எந்த ஃபார்மேஷனை சூஸ் பண்ணணும், இது எல்லாத்தையும் பார்த்த பிறகு இது ஒரு கமாண்ட் பண்ணும். என்ன கமாண்ட் பண்ணும்? அடே சி, உன்ட்ட ஃபியூல் ரொம்ப கம்மியாக இருக்குது, நீ கொஞ்சம் பேக்கப்பாக வா. அடே டி, உன்ட்ட இந்த மாதிரி குண்டு நிறைய வச்சுருக்க, அதனால் நீ முன்னாடி போ. ஏ, உன்ட்ட இந்த மாதிரி மிசைல்ஸ் இருக்குல்ல, அதை இப்போவே செலுத்தி விடு. இப்படின்னு சொல்கிற கமாண்டை இந்த ஒரு சிஸ்டம், இது அவங்க டிசைன் பண்ணி வச்சுருக்கிற சிஸ்டம் சொல்லுமா. இதனால் அதை இந்த ஸ்வீடனில் இருக்கக்கூடிய பைலட்ஸுக்கு அவங்க ஸ்பெஷல் ப்ரோக்ராமில் ஒரு ட்ரைனிங் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ட்ரஸ்ட் த சிஸ்டம் அப்படிங்கிறது தான். இந்த சிஸ்டத்தை ட்ரஸ்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு பைலட் ஒவ்வொரு சென்சார் டேட்டாவை சின்னதாக மாற்றி உங்களுக்கான அந்த டேட்டாவை கண்டுபிடிக்கிறத விட இந்த சிஸ்டம் உங்களுக்கு சரியான தகவலை கொடுக்கும் அப்படிங்கிறத 100% அக்யூரசிடன் ஸ்வீடன் இந்த நிறுவனம் சாப் அப்படிங்கிற நிறுவனம் சொல்லுது. அவங்க சொல்கிற வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்ஸ்டெட் ஆஃப் மேனுவலி அட்ஜஸ்டிங் த ரேடார் செட்டிங்ஸ், ரேடார் செட்டிங்ஸை மேனுவலி அட்ஜஸ்ட் பண்ணுறதை விட த ஏர்கிராஃப்ட் AI driven sensor fusion decide which jet in the formation has the best radar track and assign targeting responsibility accordingly. இந்த 4 விமானம் பறந்துட்டு இருக்குல்ல, அதில் எந்த ரேடார் சரியான திசையை நோக்கி செல்கிறது அப்படிங்கிறத AI கண்டுபிடிச்சு அதை பேஸ் பண்ணி அடுத்த ஆப்ரேஷனுக்கான ஸ்டெப்ஸை வழிமுறை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இப்படி ஒரு டேட்டா கிடைச்ச உடனே இந்த விமானிகளுடைய டாக்டிக்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி அவங்களுடைய மிஷன் எக்ஸிக்யூஷனாக இருக்கட்டும், இது ரொம்ப ஸ்பீடப் செய்யப்படும் என்கிற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. இந்த ஒரு விஷயத்தை அவ்வளோ பெருசாக நம்ம பார்க்கணுமா? இது ஒரு நெட்வொர்க் வார்ஃபேர் தானே விக்கி. இதை தான் அமெரிக்கா செஞ்சிட்ருக்காங்களே அப்படின்னு பார்த்தா அமெரிக்கா இதில் குழந்தை. சொல்லப்போனால் இந்த கிரிப்பன் அப்படிங்கிற விமானத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள், குறிப்பாக அடுத்ததாக ஆளில்லா விமானங்களில் ஒரு டெக்னாலஜி இவங்க புகுத்த போகிறாங்களாம். அந்த டெக்னாலஜியும் இந்த ஃபைட்டர் ஜெட் விமானங்களையும் ஒன்று சேர்த்து ஒவ்வொரு வினாடியும் எதிரிக்கு பல மாய மந்திரங்களை உருவாக்கப் போகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சாத்தியமா என்று கேட்டால் நிச்சயமாக சாத்தியப்படும். ஆனால் இதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களா அப்படிங்கிறது தான் என்னுடைய டவுட். ஏன்னா இது கொஞ்சம் இன்டர்னலாக இருக்கும், கேட்குறதுக்கு ஒரு கற்பனை மாதிரி இருக்கும். பட் இது எதுவுமே கற்பனை கிடையாது. இது எல்லாமே இந்த உலகத்தில் 2025 நடந்துகிட்ருக்கு. இது எந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வாசிச்சிட்டேன். உங்களுக்கு இதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களின் அடிப்படை இதில் அடுத்த பாகம் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுறேன். இதை விட மெய்சில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் உங்களால் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். பட் இந்த இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் காண்பிக்கிறதும் 4 பேருக்கு ஷேர் பண்ணி ஏகப்பட்ட இடத்துலேருந்து இதுக்கான ரிக்வஸ்ட் வரும்போது நிச்சயமாக அடுத்தடுத்த பாகங்கள் இதே மாதிரி இன்டெப்த்தாக நம்ம பார்த்துடலாம். அப்போ இந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.